ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு விஜய் கெமிஸ்ட்ரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் வந்து பாண்டிச்சேரி எம்எஸ்சி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரப்போகுது. அது எப்படி படிக்கணும், அது எப்படி வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜி, எதெல்லாம் படிச்சா ஈஸியாக கிளியர் பண்ண முடியும், வாட் இஸ் ஸ்டடி பிளான் ஃபார் அப்கமிங் 20 days, ரைட்? 20 ஐ திங்க் எக்ஸாம் வந்து செப்டம்பர் 4th எக்ஸாம். ஒன்லி வி ஹேவ் ஒன்லி நாட் 1 month நம்ம கிட்ட இல்லை, ஒன்லி வாட் வி ஒன்லி ஹேவ் ஒன்லி 20 days நம்ம கிட்ட இருக்கு. 25 days தான், மோர் தென் 20 days இருக்கு. ஹவு கேன் ஐ ப்ரிப்பேர் ஃபார் எக்ஸாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் லிசன். எக்ஸாம் டேட் எப்போ பார்த்தீங்கன்னா 4th September. ஓகே, 4th September 2021. டைமிங் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஸ்லாட். திஸ் ஒன்லி ஃபார் வாட்? எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பற்றி பேசுகிறேன். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா எப்போ டைமிங் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 to 6. ஓகே, 2 hours தான் எக்ஸாம். எக்ஸாம் டியூரேஷன் 2 hours. ஓகே, எப்போ எக்ஸாம் வந்து September 4th. ஓகே, நவ் மொத்தம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி மொத்தம் 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் வந்து 4 மார்க், ரைட்? ஒரு கொஸ்டின் 4 மார்க். ஆல் நெகட்டிவ் கொஸ்டின் -1. நெகட்டிவ் மார்க்கு ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், கேர்ஃபுல்லா எழுதணும். ஓகேவா? அப்போ 400 மார்க் எக்ஸாம். அப்போ ஒரு கொஸ்டின் எவ்வளவு? ஒரு கொஸ்டின் 4 மார்க்கு. ஒரு கொஸ்டின் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10 கொஸ்டின் எழுதுற, 10 கொஸ்டின் தப்புனா 10 மார்க் போயிடும். 10 மார்க் போயிடும். ஒவ்வொரு தப்பான கொஸ்டின் எவ்வளவு மார்க் போகும்? -1 மார்க் போகும். ஓகே, அப்போ மொத்தம் 100 கொஸ்டின். 100ல வந்து 100 கொஸ்டின். ஒரு கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் 4 மார்க். ஒரு கொஸ்டின் தப்பு அப்படின்னா 1 மார்க் போகும். ரைட்டா? எவ்வளவு எக்ஸாம்? 2 hours. ஓகே, அப்போ 100 கொஸ்டின் we have to attend, right? We attend what? Within 2 hours குள்ள we can write all 100 questions. Okay, now next பாத்தீங்கன்னா இந்த 100 கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இந்த 100 கொஸ்டின் இதுல வந்து 90 கொஸ்டின்ஸ் கெமிஸ்ட்ரி, 90 கொஸ்டின் கெமிஸ்ட்ரி இருக்கும். மேக்ஸிமம் 10 to 15. ஓகே, 10 to 12 ரேஞ்ச் இருக்கும். 10 to 12 கொஸ்டின். அப்போ இது 88 கேட்பாங்க. ஓகே, இப்போ 10 to 12 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், ஒரு ஜென்ரல் ஆப்டிடியூட். இதுல பாத்தீங்கன்னா அந்த சீரியஸ் கேட்பாங்க, இல்ல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கும், இப்போ எந்த நம்பர் மிஸ் ஆகுது, எது ஆடோ நோட் அப்படின்னு கேட்பாங்க. புரியுதா? பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல், இன்டகிரேஷன், வெக்டர் அப்படி இல்லைன்னா மேட்ரிக்ஸ் கேட்பாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா if you check the previous year question, மேட்ரிக்ஸ் கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். டிஃபரன்ஷியல் இன்டகிரேஷன் கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? இப்போ சைன் டீட்டா காஸ்டா மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி கேட்டாங்கன்னா டிஃபரன்ஷியல் இன்டகிரேஷன் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆப்டிடியூட் போனோம் அப்படின்னா எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு, எவ்வளவு ஸ்கொயர் இருக்கு, அப்புறம் எந்த நம்பர் மிஸ் ஆயிருக்கு, அது மாதிரி கொஸ்டின் கேட்பான். இல்ல இங்கிலீஷ் லெட்டர் கேட்பாங்க, அந்த மிரர் இமேஜ் கேட்பாங்க, அது மாதிரி கேட்பாங்க. அப்ப இந்த 90 கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்ப எப்படி சார் இந்த 90 கொஸ்டின் எழுத முடியும்? ஓகே, இது சார் அவர் பாடுற கெமிஸ்ட்ரி கொஸ்டின். அப்போ எவ்வளவு மார்க் எடுத்த ஸ்கேப் ஸ்கோர்ஸ்? இப்போ 400 மார்க்ல வந்து நான் எவ்வளவு மார்க் எடுக்கணும்? 300 எடுக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. இல்லை சார், நீ 200 எடுத்தாவே கண்டிப்பா சீட் கிடைச்சிடும். ஓகே, நீங்க லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 154 தான் ஃபர்ஸ்ட் மார்க்கே. ஓகே, இஃப் யூ செக் தி லாஸ்ட் இயர் பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எம்எஸ்சி பாத்தீங்கன்னா 1 out of 400க்கு 154 தான் ஃபர்ஸ்ட் மார்க்கே எடுத்திருக்காங்க. புரியுதா? நீ வந்து 200 மார்க் எடுத்த அப்படின்னா 100% கேரண்டி யூ கெட்டிங் தி சீட் இன் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. ஓகே, அப்ப இந்த 200 மார்க் என்ன பண்ண முடியும்? அப்போ 90 கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ல we have to at least write what? கரெக்டா என்ன பண்ணணும்? நீ கரெக்டா அட்லீஸ்ட் we have to write minimum 50 கொஸ்டின்ஸ் எழுதிருக்கணும். அப்ப இந்த 50 கொஸ்டின் எழுத என்னெல்லாம் படிக்கணும் சார்? என்கிட்ட 20 days தான் கையில இருக்கு, எப்படி சார் எல்லாத்தையும் படிக்க முடியும்? ஐ வில் கிவ் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். ஓகே, அப்ப எந்த லெசன்லாம் நீ படிச்சனா உன்னால கண்டிப்பா என்ன பண்ணலாம்? உன்னால கண்டிப்பா இந்த 10 கொஸ்டின்ல கண்டிப்பா 5 கொஸ்டின் எழுதிடலாம். ஒரு பேசிக், ரைட்? பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா 10ல 10 கொஸ்டின். அப்ப 90 கொஸ்டின்ல நீ 50 கொஸ்டின் எழுத முடியணும், கரெக்டா எழுதணும். ஓகே, நீ 90 கொஸ்டின் 2 hours தான் டைம் இருக்கு. பட் 2 hours குள்ள பண்ணும். we have to solve 100 கொஸ்டின் சால்வ் பண்ணணும். பட் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ, ஒரு கொஸ்டின் 4 மார்க் நெகட்டிவா இருந்தா -1 மார்க் போயிடும். புரியுதா? அதனால வந்து இந்த எக்ஸாம் நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால we have to handle very carefully all the each question, right? அப்ப நீ 90 கொஸ்டின்ல அட்லீஸ்ட் we have to 50+ கொஸ்டின் நீ கரெக்டா எழுதுன அப்படின்னா நீ கண்டிப்பா யூ குவாலிஃபை. பிகாஸ் 50 into 4 200, ரைட்? பட் 200ல மினிமம் 10 கொஸ்டின் தப்பானா கூட என்ன ஆகும்? யூ ஸ்கோர் அரௌண்ட் 160 கிட்ட வந்தா கூட சேஃப் ஸ்கோர். பட் இது வந்து வெரி வெரி சேஃப் ஸ்கோர் சொல்றேன்னா 200 இஸ் வெரி சேஃப் ஸ்கோர். நீ 200 மார்க் எடுத்துக்கிட்டா யூ ஆர் தி டாப். ஓகே, 150 ஆல்சோ ஓகே, இஸ் ஓகே. 150 இஸ் ஓகே. பட் ஆனா உன் டார்கெட் வந்து 200+ வச்சாதான் 150 வரும். நீ 300 டார்கெட் வச்சா 200 ரைட்டா இல்லையா? இது மிஸ்டேக், ரைட்? கண்டிப்பா நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம். ஈவன் நம்ம நல்லா படிச்சிருந்தா கூட நம்ம ஃபார்முலா தெரியாம இருக்கும். சம்டைம் வந்து யூனிட் கன்வர்ஷன் மாத்தி போட்டுருவோம், இல்ல கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம். அதனால வந்து எப்பவுமே டார்கெட் ஐயா ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அதனால 200 சொல்றேன். ஓகே, நீ 200 ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னா கண்டிப்பா நீ 150 எடுத்துடலாம். அது மாதிரி கேஸ்ட் வைஸ் இருக்கு. நீ எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி, ஓசி அது வைஸும் சீட் இருக்கு. புரியுதா? அதனால வந்து நீ எஸ்சியா இருந்தா வெரி கம்மியா மார்க் எடுத்தா போதும். அதே ஓசி வந்து அதிகமான, எம்பிசியா இருந்தா மாடரேட். பட் நான் எந்த கேஸ் இஃப் யூ டேக் ஜென்ரலா சொல்றேன். ஓகே, மெரிட் லிஸ்ட் பாத்தீங்கன்னா நீ வந்து 200+ எடுத்த அப்படின்னா இஃப் எனி கேட்டகரி யூ எலிஜிபிள், நீ கண்டிப்பா உனக்கு சீட் கிடைச்சிடும். புரியுதா? அப்ப இந்த 200 கொஸ்டின் என்ன பண்ணணும்? நீ இந்த 90 கொஸ்டின் யூ ஹேவ் டு ரெடி, ரைட்? இந்த 10 கொஸ்டின்ல கண்டிப்பா நீ 5 கொஸ்டின் எழுதிடுவ. யுவர் பேசிக் கண்டிப்பா பேசிக்ஸ் இருக்கும். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சு கண்டிப்பா ஸ்கூல்ல வந்து காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் 1 இயர்ல மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருப்பேன். பட் மேத்தமெட்டிக்ஸ் படிக்காம யாரெல்லாம் பியூர் கெமிஸ்ட்ரி, பியூர் சயின்ஸ் படிச்சு மேக்ஸ் இல்லாம ஒரு ஜுவாலஜி படிச்சு அப்படின்னா கூட
உன் 10th 12th மேக்ஸை வச்சு உன்னால வந்து இந்த 10 கொஸ்டின் அட்லீஸ்ட் உன்னால 5 கொஸ்டின் எழுத முடியும். ஓகே, இந்த 90 கொஸ்டின்ஸ்ல நீ கண்டிப்பா 50+ கொஸ்டின் எழுதணும். அப்ப இந்த 50+ கொஸ்டின் எப்படி சார் எழுதுறது? அப்ப எந்த லெசன்ல நான் படிக்கணும் சார்? எல்லாமே படிக்க முடியுமா 20 டேஸ்க்குள்ள அப்படின்னா ஐ கிவ் த லிஸ்ட். ஓகே, லிஸ்ட் தானே, அதை மட்டும் கிளியரா படி. ஓகே, வாட் இஸ் a list? சி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்து இது மாஸ் ஸ்கோரிங் லெசன். ஓகே, திஸ் இஸ் யூனிவர்சல் கான்செப்ட். ஓகே, வி கோ எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஓகே, அதே சேம் நெக்ஸ்ட் மந்த் வந்து ஹைதராபாத் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. அதுக்கும் இதே சேம் பேட்டர்ன் தான். ஓகே, அப்ப இன்ஆர்கல் என்ன படிக்கணும்னா கெமிக்கல் பாண்டிங் கண்டிப்பா 100% நீ படிச்சிருக்கணும். இது வந்து கண்டிப்பா மேக்ஸிமம் 4 to 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இந்த கான்செப்ட்ல இருந்து. நெக்ஸ்ட் பீரியாடிக் கிளாசிபிகேஷன், இதுல வந்து கண்டிப்பா உனக்கு வந்து 3 to 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கெமிக்கல் பாண்டில பார்த்தோம்னா 5 கொஸ்டின் ஈஸியா கேட்பாங்க. பீரியாடிக் கிளாசிபிகேஷன் கண்டிப்பா 3 கொஸ்டின் மேக்ஸிமம் கேட்பாங்க. கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, திஸ் இஸ் a மாஸ் ஸ்கோரிங் லெசன். ஓகே, இது கிளியரா நீ படிச்சிருக்கணும், கிளியர் கட்டா படிச்சிருக்கணும். அப்புறம் மெயின் குரூப் எலமெண்ட்ஸ். மெயின் குரூப் எலமெண்ட் அப்படின்றது SNP பிளாக் எலமெண்ட், ரைட்? SNP பிளாக் எலமெண்ட். இது ஃபுல்லா படிக்க வேணாம். S பிளாக்ல வந்து அந்த அயான்ஸ் ரேடியஸ் ஃபுல்லா படிக்கணும். அப்புறம் கண்டக்டிவிட்டி படி. P பிளாக் எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் போரான் இருந்துச்சுன்னா காம்பவுண்ட் ஆஃப் போரான், போரன்ஸ் இருக்கு, டைபோரன்ஸ் இருக்கு, அதை படிக்கணும். அதே மாதிரி சல்ஃபர் எடுத்தீங்கன்னா ஆக்சிடைஸ்டு சல்ஃபர் படிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆலஜன் ஃபேமிலி வெரி வெரி லெசன். மெயின் குரூப்ல வந்து ஆலஜன் 18 குரூப் கண்டிப்பா படிச்சிருக்கணும். இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி எதுலாம் சார் படிக்கணும்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே படிக்கணும். எது மோர் இம்பார்ட்டன்ட்? CFSE கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. கிறிஸ்டோபர் ஃபீல்ட் தியரி இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்த கான்செப்ட் ஐசோமெரிசம், இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லிகான்ஸ், அதை பத்தி படிச்சிருக்கோம். பட் மேக்ஸிமம் என்ன படிக்கணும்னா CFSE படிச்சிருக்கோம். ரொம்ப அட்வான்ஸா போனா டிரான்ஸ் எஃபெக்ட்ல கொஸ்டின்ஸ் இருக்கும். டிரான்ஸ் எஃபெக்ட். ஓகே, டிரான்ஸ் எஃபெக்ட். அப்ப இந்த கொஸ்டின் எங்க சார் எடுத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? யூ சால்வ் ஜாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். நீ ஜாம் கொஸ்டின் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஓகே 20% 20 to 30% பாத்தீங்கன்னா ஜாம் கொஸ்டின் டைரக்டா எக்ஸாம் கேட்பாங்க. ஓகேவா? அப்படியே சேம் கொஸ்டின்ஸ் இருக்கும். நீ ஜாம் கொஸ்டின் எடுத்து ஒரு டைம் ரீகால் பண்ணி லாஸ்ட் 5 இயர்ஸ் ஜாம் கொஸ்டின்ல இருக்க லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டின் எடுத்து இந்த 5 லெசன் எடுத்து பார்த்த அப்படின்னா கண்டிப்பா இந்த 5 இயர்ஸ்ல இருந்து கண்டிப்பா 20 to 40 ஐ திங்க் 40 கூட லெசன் 20 to 40% என்ன பண்ணும் டைரக்ட் கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்பாங்க. அப்படிதான் கேட்பாங்க. புரியுதா? மேக்ஸிமம் ஜாம் எக்ஸாம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் டைரக்டா எக்ஸாம் கேட்பாங்க. அதனால வந்து நீ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிற அப்படின்னா நீ கண்டிப்பா கெமிக்கல் பாண்ட் என்ன படிக்கணும்? கெமிக்கல் பாண்டிங்ல ஹைபிரிடேஷன் படிச்சிருக்கணும். அது மாதிரி MOT தியரி படிச்சிருக்கணும். ரைட்டா இல்லையா? மெட்டாலிக் பாண்ட் படிச்சோம், ஹைட்ரஜன் பாண்ட் படிச்சிருக்கணும். பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் எடுத்தீங்கன்னா அட்டாமிக் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா என்ன படிக்கணும் அப்படின்னா ரேடியஸ் படிக்கணும். ஓகே, அயனிக் ரேடியஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி, ரைட்? அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, அந்த எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, அந்த எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி எல்லாம் கிளியரா படிச்சிருக்கணும். கோஆர்டினேஷன் ஃபுல்லா படிச்சே ஆகணும். ஃபுல்லா படிங்க. மெயின் குரூப்ல வந்து SNP பிளாக் எலமெண்ட். P பிளாக்ல வந்து சல்ஃபர், ஆக்சியாசிட் ஆஃப் சல்ஃபர், அதுமே ஆக்சியாசிட் ஆஃப் பாஸ்பரஸ், அப்புறம் காம்பவுண்ட் ஆஃப் போரான் காம்பவுண்ட், அப்புறம் அலுமினியம் காம்பவுண்ட், அப்புறம் ஜெனான் ஃபேமிலி ஃபுல்லா. அந்த ஜெனான் ஃபேமிலியோட ஹைபிரிடைசேஷன் இப்போ XCO3 இந்த மாதிரி மாலிகுல், XCO3 XCO2F4 இந்த மாதிரி மாலிகுலோட என்ன பண்ணும் ஹைபிரிடேஷன் படிச்சிருக்கோம். இதுக்கு ஒரு பேசிக் என்ன லெசன்னா கெமிக்கல் பாண்டிங். நீ கெமிக்கல் பாண்டிங் ஃபுல்லா படிச்சுட்டு அப்படின்னா உன்னால ஈஸியா என்ன பண்ணலாம்? உன்னால மெயின் குரூப் எல்லாம் படிக்க முடியும். இப்போ ஆர்கானோமெட் என்ன படிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல நீ ஃபோக்கஸ் பண்ற விஷயம் என்னது? 18 எலக்ட்ரான் ரூல் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கும். 18 எலக்ட்ரான் ரூல். அது மட்டும் இல்லாம என்ன படிக்கணும்? மெட்டல் கார்பனைல். இதுல இருக்கிற மெட்டல் கார்பனோட CO சச்சிங் ஃப்ரீக்வன்சி கேட்பாங்க. இந்த மெட்டல் கார்பன் எல்லாம் கேட்பாங்க. மெட்டல் கார்பன் இல்ல CO சச்சிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் CO கேட்பாங்க. அது மாதிரி பாண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் CO கேட்பாங்க. அது மாதிரி மெட்டல் CO. ஓகே, இந்த மெட்டல் கார்பன் ஃபுல்லா படிச்சுக்கோ ஆர்கானோமெட்டாலிக்ல. அது மட்டும் இல்லாம 18 எலக்ட்ரான் ரூல் பாத்துக்கோ. சம் லிகான்ஸ் பாத்துக்கோ. லிகான்ஸ் வந்து எத்தனை எலக்ட்ரான் டோனார், அதை வச்சு we can find out what 18 எலக்ட்ரான் ரூல். ரொம்ப அட்வான்ஸா போனாங்கன்னா மெட்டல் பாண்ட் கேட்பாங்க. மெட்டல் பாண்ட் எத்தனை இருக்கு ஒரு மாலிகுலா கேட்பாங்க. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போனா அப்படின்னா கேட்டலிஸ்ட் இருக்கும். ஒரு 4 கேட்டலிஸ்ட் இருக்கு, வாக்கர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் இருக்கு, அதை பார்த்து வச்சுக்கோ. புரியுதா? அப்ப இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னா இந்த 4 லெசன் கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஓகே, இந்த 4 லெசன் எது சார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டீங்கன்னா கெமிக்கல் பாண்டிங் அண்ட் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது படிக்காம எக்ஸாம் போகாது. ஓகே, நெக்ஸ்ட் போனீங்கன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா சப்ஜெக்ட், ரைட்? ஈஸியா படிக்க முடியும். உனக்கு ஃபார்முலா லிசன் ஒன்லி நீ ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும் போதும். ரொம்ப அட்வான்ஸ்லாம் கொஸ்டின் இருக்காது. ஓகேவா? நீ வந்து ஷார்ட் நோட்ஸ் எழுதி என்ன பண்ணலாம்? we can collect the formula from all the physical chemistry lesson. நீ ஃபார்முலா கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு ஃபார்முலா அட்லீஸ்ட் 2 to 3 கொஸ்டின் நீ சால்வ் பண்ண அப்படின்னா உங்களால ஈஸியா எழுத முடியும். ஓகே, தெர்மோடைனமிக்ஸ் பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும். ரொம்ப அட்வான்ஸ்லாம் தேவையில்லை. பேசிக்ஸ் அடியாபேட்டிக் ரிவர்சல் ப்ராசஸ் அப்படின்னா என்ன, அதே மாதிரி டெல்டா G, டெல்டா S அண்ட் டெல்டா H அண்ட் டெல்டா E இதை பத்தி கிளியரா தெரிஞ்சிருக்கணும், ஐடியா தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் கார்னாட் என்ஜின் இதை கிளியரா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்புறம் என்ட்ரோபி ஆஃப் ஸ்பான்டேனிட்டி அது டெல்டா H டெல்டா S ஒன். அப்ப இது ஃபுல்லா படிச்சு. அதே மாதிரி ரிவர்சபிள் ஒர்க், ஐசோதெர்மல் ரிவர்சபிள் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா என்ன, ஐசோதெர்மல் ரிவர்சபிள் எக்ஸ்பான்ஷன், அடியாபடி ரிவர்சபிள் எக்ஸ்பான்ஷன் சொல்லிட்டு அந்த கான்செப்ட் ஃபுல்லா படிச்சிருக்கணும். ஓகே, கெமிக்கல் கைனடிக்ஸ் பார்த்தனா நீ வந்து அட்லீஸ்ட் JEE லெவல், நீட் JEE லெவல் படிச்சா மட்டும் போதும். அந்த லெவல்ல கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஆர்டர் கேட்பாங்க,
ரொம்ப அட்வான்ஸா போனாங்க அப்படின்னா கொலிஷன் தியரியில கேட்கலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்லிஸ்ட் லிண்ட்மன் கேட்லிஸ்ட் கேட்கலாம், லிண்டமன் கேட்லிஸ்ட் ரியாக்ஷன் கேட்கலாம். ரொம்ப பேசிக்கா கேட்டாங்கன்னா கண்டிப்பா ஆர்டர் பேஸ் பண்ணி கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். ஆர்டர் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல வந்து டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, இதை கூட என்ன பண்ணுவாங்க நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி மிங்கிள் பண்ணி தே ஆஸ்க் த கொஸ்டின். அப்ப இந்த கெமிக்கல் கண்டிஸ் ரொம்ப சிம்பிள். நீ ஜேஇ லெவல் நீட் லெவல் நீ அதை எடுத்து பார்த்தாவே கண்டிப்பா உன்னால வந்து கண்டிப்பா இதுல வந்து 3 கொஸ்டின் கேட்டா உன்னால 2 கொஸ்டின் ஈஸியா எழுத முடியும். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி சேம் அதே மாதிரி தான், பேசிக் லெசன்ஸ் ஈஸியா படிச்சிடலாம். புரியுது? எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி என்ன படிக்கணும், கண்டக்டன்ஸ் பார்ட் கிளியரா படிச்சிருக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நர்ஸ் ஈக்குவேஷன் கிளியரா படிச்சிருக்கணும். ஓகேவா? இதே மாதிரி தான் குட்டி குட்டியா படிச்சா. அப்புறம் வந்து இது டிபே மீட்டிங்லாம் கரெக்டா படிச்சிருக்கணும். அது மாதிரி குட்டி குட்டி கான்செப்ட் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம என்ன பண்ணலாம், இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இந்த கைனடிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ் கிளியரா படிச்சு என்ன பண்ணலாம், ஃபார்முலா படிச்சு என்ன பண்ணலாம், ஈஸியா அப்ளை பண்ணா ஈஸியா எழுதலாம். புரியுதா? சாலிட் ஸ்டேட் வெரி ஈஸியஸ்ட் லெசன். இந்த சாலிட் என்ன படிக்குது இதுல பாத்தீங்கன்னா சிம்பிள் கியூபிக், பிசிசி, எஃப்சிசி, இந்த மாலிகுலர் ரேடியஸ், எட்ஜ் லென்த், அப்புறம் எல்லாமே 2D சைன் பிளாக்ஸ் ஈக்குவேஷன் இது படிக்கணும். அப்புறம் வந்து அயனிக் கிறிஸ்டல். வாட் இஸ் அயனிக் கிறிஸ்டல்? NaCl, சீசியம் குளோரைடு, கால்சியம் ஆன்டிஃப்ளூரைடு, அப்புறம் பிரியோஸ்கைட், அந்த மாதிரி உள்ள ஃபுல்லா படிக்கணும். ஓகே, இதுலாம் வெரி பேசிக் லெசன். சொல்றல தெர்மோடைனமிக்ஸ், கெமிக்கல் கைனடிக்ஸ், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, சாலிட் ஸ்டேட்லாம் ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும் போதும். we can solve the questions. ஒரு எல்லா ஃபார்முலா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ. ஃபார்முலா வச்சு என்ன பண்ற, 1 or 2 3 ஒரு ஃபார்முலா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ n lambda 2D sin எடுத்தா என்ன பண்ணும், we have to at least 2 to 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? சால்வ் பண்ண ஈஸியா நாலேஜ் சால்வ் பண்ண பேசிக் குவாண்டம் மெக்கானிக்ஸ். இதுல என்ன கேட்பாங்கன்னா அப் டு நீ அட்வான்ஸா படிக்கணும் 1D பாக்ஸ் ரெடி பண்ணணும். 1D பாக்ஸ் அண்ட் 2D பாக்ஸ் அண்ட் 3D பாக்ஸ், இந்த பாக்ஸ் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம பேசிக்கா என்ன கேட்பாங்கன்னா இது ஆபரேட்டர் கண்டிப்பா கேட்பாங்க. ஆபரேட்டர் அப்படி இல்லைன்னா ஆங்குலர் மொமெண்டம்ஸ் நோட்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப அட்வான்ஸா போனா அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம் மாடல். ஓகே, மேக்ஸிமம் இதான் கேட்பாங்க, புரிஞ்சுக்கோ. ஐ மீன் இந்த பேசிக் குவாண்டம் கெமிஸ்ட்ரி அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் நம்ம பிளஸ் 2 ஜேஇ நீட்ல படிச்சிருப்பாங்க. என்ன படிச்சிருப்பாங்க, இது நம்ம போர் அட்டாமிக் மாடல் கேட்பாங்க. அந்த கொஸ்டின் கேட்கலாம். ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் வந்து கேட்கலாம். ஓகே, ரொம்ப அட்வான்ஸா போனாங்கன்னா 1D 2D பாக்ஸ் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆபரேட்டர் கேட்பாங்க. ஓகே, அது தாண்டி அட்வான்ஸா போக மாட்டாங்க. பேசிக்கா கேட்கணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா ஹைட்ரஜன் ஆட்டம் மாடல் கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். அப்ப கேட்பாங்க. புரியுதா? அப்புறம் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி ரொம்ப தியரி பார்ட், ரைட்? இதுல வந்து பாத்தீங்கன்னா இது படிக்கணும். லாங்குமேர் அப்சார்ப்ஷன் ஐசோதோம் அப்படின்னா என்ன, ஓகே, ஃப்ரெண்ட்லிஸ் அப்சார்ப்ஷன் ஐசோதோம் அப்படின்னா என்ன, வாட் இஸ் பிசிக்கல் அப்சார்ப்ஷன், வாட் இஸ் கெமிக்கல் அப்சார்ப்ஷன் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த கொலைட்ஸ் இருக்குல்ல, லியோபோபிக் கொலைட்ஸ் அண்ட் லியோபோபிக் கொலைட்ஸ், அந்த பார்ட் அதெல்லாம் தியரி பார்ட். ஓகே, பாலிமர்ல என்ன படிக்கணும் அப்படி கேட்டீங்கன்னா we have study what the number average molecular mass. அப்ப டிஃபரண்ட் மாலிகுலர் மாஸ் ஆஃப் பாலிமர் படிச்சிருக்கணும். மாலிகுலர் மாஸ் இதான் கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக், மாலிகுலர் மாஸ் ஆஃப் பாலிமர்ஸ். அது மட்டும் இல்லாம சில எக்ஸாம்பிள் மோனோமர். இப்போ வந்து டெஃப்லான்னா என்ன மோனோமர் இருக்கு, நைலான் 6 என்ன மோனோமர் இருக்கு, நைலான் 6 என்ன மோனோமர் இருக்கு சொல்லிட்டு டிஃபரெண்ட் பாலிமர் மோனோமர் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இது மட்டும் தெரிஞ்சா போதும், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அப்புறம் மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, இது வெரி இம்பார்ட்டன்ட் லேட்டஸ்ட் டாபிக். இல்ல கொஸ்டின் கேட்பாங்க அட்வான்ஸா. என்ன கேட்பாங்க அப்படின்னா சிம்பிள் ரூல் ஆல் செலக்ஷன் ரூல் தெரியணும். என்ன செலக்ஷன் தெரியணும், உங்க ஐஆர் என்ன செலக்ஷன் ரூல், அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐஆருக்கு என்ன செலக்ஷன் ரூல், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாஸ் ஸ்பெக்ட்ராக்கு என்ன செலக்ஷன் சொல்லிட்டு உனக்கு உள்ள பிசிக்கல் ஸ்பெக்ட்ராவோட உனக்கு என்ன ராமன் ஸ்பெக்ட்ரா, ஓகே, வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரா சொல்லிட்டு எல்லா ஸ்பெக்ட்ரும் செலக்ஷன் ரூல் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எந்த மாலிகுல் வந்து எது ஆக்டிவ், எந்த ஐஆர் ஆக்டிவா ராமன் ஆக்டிவா, அதே மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. புரியுதா? உங்கள்கிட்ட ஒரு CO2 மாலிகுல் கொடுத்துட்டு கேட்பாங்க CO2 வந்து ஐஆர் ஆக்டிவா ராமன் ஆக்டிவா. என்ன பண்ணும், யூ ஹேவ் டு ரீட் தி செலக்ஷன் ரூல். நீ செலக்ஷன் ரூல் நல்லா படிச்ச அப்படின்னா we can solve this question. வெரி சிம்பிள் கொஸ்டின் தான். ப்ராப்ளமேட்டிக்கா போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க போகலாம், ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரல் கொஸ்டின் கேட்பாங்க. ரொட்டேஷன் ஸ்பெக்ட்ரல் பாத்தீங்கன்னா இது ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட், இதை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க மேக்ஸிமம். ரொம்ப அட்வான்ஸா பண்ண இதான் கேட்க முடியும். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்பெக்ட்ரா பத்தி கேட்பாங்க, எவ்வளவு லைன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் ஸ்பெக்ட்ரால, அப்ப எவ்வளவு இந்த லைன் இந்த லைன், அதே மாதிரி வந்து ராமன் ஸ்பெக்ட்ரா வந்து ஆன்டி ஸ்டோக் லைன், அந்த கொஸ்டின் கேட்பாங்க. புரியுதா? பட் பேசிக்கா நீ இப்பதான் சார் மாலிகுலர் ஸ்பெக்ட்ரா படிக்க போற அப்படின்னா நீ என்ன பண்ற, கைண்ட்லி ரீட் ஆல் செலக்ஷன் ரூல். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்க, காலேஜ் நான் படிக்கல சார், நான் ஒழுங்கா படிக்கல அப்படின்னா நீ இப்ப படிக்க போற அப்படின்னு என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ரீட் ஆல் த செலக்ஷன் ரூல் ஃபார் ஆல் ஸ்பெக்ட்ரா, ஐஆர் ஸ்பெக்ட்ரா, ராமன் ஸ்பெக்ட்ரா, மாஸ் ஸ்பெக்ட்ரா, யூவி ஸ்பெக்ட்ரா, அதுல செலக்ஷன் ரூல் படிச்சு வச்சுக்கோ. ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரா பொறுத்த வரைக்கும் ஐ வில் டிஸ்கஸ். ஓகே, நான் வெயிட். இதான் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. புரியுது? அப்போ வந்து டெர்மோடைனமிக்ஸ்ல ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோ, கெமிக்கல் கைனடிக்ஸ்ல அப் டு ஜேஇ லெவல் பார்த்து வச்சுக்கோ. ஜேஇ லெவல் கொஞ்சம் அட்வான்ஸா பார்க்கணும், லிண்ட்மன் கேட்டலிஸ்ட் தியரி பார்த்துக்கோ. ஓகே, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரில வந்து பேசிக்ஸ் தான் பார்த்துக்கோ. ரொம்ப அட்வான்ஸா போனா டிபேக் லிமிட்டிங்ல பார்த்து வச்சுக்கோ. ஓகே, சாலிட் ஸ்டேட்ல பேசிக்ஸ் தான் கேட்பாங்க, ரொம்ப அட்வான்ஸா போக மாட்டாங்க. அது பேசிக்கா படிச்சு வச்சுக்கோ. குவாண்டம் மெக்கானிக்ஸ் பாத்தீங்கன்னா ஆபரேட்டர் கேட்பாங்க, அப்படின்னா 1D 2D பாக்ஸ் கேட்பாங்க. ரொம்ப அட்வான்ஸா போனா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா கேட்பாங்க. புரியுதா? அவ்வளவுதான். சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி நான் சொன்ன மாதிரி இது லாங்குமேர் அப்சார்ப்ஷன் ஐசோதோம் கேட்பாங்க, ஃப்ரெண்ட்லிஸ் ஐசோதோம் கேட்பாங்க. அப்படின்னா ரொம்ப தியரி பாட்டா போயிட்டாங்கன்னா கொலைஸ் கேட்பாங்க. பாலிமர்ல மாலிகுலர் மாஸ் கேட்க முடியும். அப்படி இல்ல அப்படின்னா பண்ணுவாங்க டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மோனோமர்ஸ் கேட்கலாம். புரியுதா? இது ஒரு அப்ளிகேஷன், மாலிகுலர் மாஸ் அப்ளிகேஷன் இருக்கு. ஓகே, நம்பர் ஆவரேஜ் அண்ட் வெயிட் ஆவரேஜ் அண்ட் விஸ்காசிட்டி ஆவரேஜ் இருக்கு.
பேசிக் மாலிகுலர் ஸ்பெக்ட்ரா எடுத்தீங்கன்னா எல்லா செலக்ஷன் பார்த்து வச்சுக்கோ. நான் இப்பதான் படிக்க போற ஸ்பெக்ட்ரா அப்படின்னா ரீட் ஆல் செலக்ஷன் ரூல். enough. ஓகே, நவ் ஆர்கானிக் பாத்தீங்கன்னா இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் லெசன். ஓகே, நீ என்ன படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் லெசன் ஜிஓசி கண்டிப்பா படிக்கணும். நீ ஜிஓசி படிக்காம உன்னால ஆர்கானிக் படிக்க முடியாது. நான் ஆர்கானிக் படிக்கிறேன் அப்படின்னா ஜிஓசி என்ன சார் படிக்கணும்னு கேட்டீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் எஃபெக்ட். ஓகே, நம்ம ஆல்ரெடி யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க, நம்ம சேனல்ல இருக்கும். ஓகே, எலக்ட்ரானிக் எஃபெக்ட். இந்த எலக்ட்ரானிக் எஃபெக்ட் உள்ள 3 எஃபெக்ட், எலக்ட்ரோமெரிக், ஓகே எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட், அப்புறம் ரெசோனன்ஸ், ஹைப்பர் கான்ஜுகேஷன். இந்த 3 எஃபெக்ட் கிளியரா படிச்சு என்ன பண்ணணும், அப்புறம் அந்த மாலிகுலோட அசிட்டிக் அண்ட் பேசிட்டிக் கேரக்டர் படிக்கணும். அதை படிக்கணும். அப்புறம் அதோட அப்ளிகேஷன்ஸ் படிக்கணும். ஓகேவா, அதை படிச்சுட்டா ஜிஓசிஸ் ஓவர். அப்புறம் அரோமேட்டிசிட்டி, இது நம்ம வீடியோல ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டு யூடியூப் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. ஓகே, ஐ டிஸ்கஸ் 2 வீடியோ கம்ப்ளீட்டா போட்டேன். ஓகேவா, இதை கிளியரா படிச்சுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி என்ன படிக்கணும் கேட்டா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில நீ கண்டிப்பா ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் படிச்சிருக்கணும். ஓகே, அது மட்டும் இல்லாம எனான்சியோமர் எக்ஸஸ் அப்படின்னா என்ன அப்படி படிச்சிருக்கணும். ரொம்ப அட்வான்ஸா போனா ஓகே எனான்சியோ செலக்டிவிட்டி, ஹோமோ செலக்டிவிட்டி, அந்த ஹைட்ரஜன் பத்தி கேட்பாங்க, புரிஞ்சுக்கோ. நீ பேசிக்கா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி என்ன படிக்கணும்னா ப்ரொஜெக்ஷன் படிச்சிருக்கணும். அப்புறம் ஆப்டிகல் ஐசோமரிசம் வெரி மறந்துடாதீங்க. ஆப்டிகல் ஐசோமரிசம் கண்டிப்பா கேட்பாங்க. வாட் இஸ் நம்பர் ஆஃப் ஐசோமரிசம் பாசிபிள் கேட்டு ஜாமெட்ரிக்கல் ஆப்டிகல் ஐசோமரிசம்ல எத்தனை ஐசோமர் பாசிபிள், ஒரு மாலிகுல் ஆர்கானிக் மாலிகுல் கொடுத்துட்டு இல்ல எத்தனை ஐசோமர் பாசிபிள் கேட்பாங்க, புரியுதா. அதான் ஸ்டீரியோ தெளிவா படிச்சுக்கோ. ரியாக்ஷன் மெக்கானிசம் எடுத்தீங்கன்னா நீ கண்டிப்பா என்ன பண்ணணும், SN1 SN2 கண்டிப்பா கிளியர் கட்டா படிச்சிருக்கணும். தென் E1 E2 எலிமினேஷன் ரியாக்ஷன் படிச்சிருக்கணும். தென் அடிஷன் ரியாக்ஷன், மார்க்கோனியம் அடிஷன், ஆன்டி மார்க்கோனியம் அடிஷன் கிளியரா படிச்சிருக்கணும். புரியுது, எல்லாம் பேசிக்ஸ். ஓகே, அவசியம் நேமிங் ரியாக்ஷன். லிசன், ஆர்கானிக் பொறுத்த டைரக்ட் क्वेश्चन கம்பைன் பண்ணி தான் கேட்பாங்க, புரியுதா. ரியாக்டிவ் இன்டர்மீடியேட் இதுல வந்து யூ ஹேவ் டு ஸ்டடி அபௌட் வாட் கார்போகேட்டையான் அண்ட் கார்போஅயனியான் அண்ட் ஃப்ரீ ராடிக்கல் அண்ட் நைட்ரீன் அண்ட் பென்சைன். பென்சைன் கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோ. இதோட ப்ராப்பர்ட்டி, இத ப்ரிப்பரேஷன் பார்த்து வச்சுக்கோ. அப்புறம் இதோட ரியாக்ஷன், இதை பேஸ் பண்ணி ரீஅரேஞ்ச்மென்ட் ரியாக்ஷன், புரியுதா. இந்த 3 இன்டர்மீடியேட் பேஸ் பண்ணி they give what rearrangement, Wagner rearrangement, Fries rearrangement. ஓகேவா, அதே மாதிரி they given the many type of rearrangement reaction கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் reagents, which reagent, ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்லிட்டு பேசிக் ரிஏஜென்ட்ஸ் படிச்சுக்கோ. இப்போ K1O4 என்ன ரிஏஜென்ட் யூஸ் பண்ணோம், ஓகேவா. CrO3 என்னவா யூஸ் பண்ணோம், இப்போ சோடியம் லிக்விட் அமோனியா என்ன ரிஏஜென்ட் யூஸ் என்ன சொல்லிட்டு பேசிக்ஸ் பார்த்து வச்சுக்கோ. நேமிங் ரியாக்ஷன், ஓகே ஒரு 30 நேமிங் ரியாக்ஷனுக்கு பேசிக்ஸா அதை பார்த்து வச்சுக்கோ. ஓகே, சிலபஸ் பாருங்க. சிலபஸ் எங்க பாக்குன்னா ஜாம் சிலபஸ்ல பாரு, ஒரு 30 நேமிங் ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் கிளியரா பார்த்து வச்சுக்கோ. ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து கரெக்ட் ஃப்ரம் ஜாம் கொஸ்டின். பயோமாலிகுல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன படிக்கணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் கிளியரா பார்த்து வச்சுக்கோ. கார்போஹைட்ரேட்ல வந்து குளுக்கோஸை பத்தி A to Z படிச்சுக்கோ. அது எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, அது ரியாக்ஷன் என்ன பார்த்துக்கோ. அப்புறம் டைசாச்சுரேட் பார்த்து வச்சுக்கோ. அமினோ ஆசிட் போன அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமினோ ஆசிட் பார்த்து வச்சுக்கோ. அப்புறம் PI பீசோலரிக் பாயிண்ட், புரியுதா, அந்த ஐசோலரி பாயிண்ட் இருக்குல்ல அதை பார்த்து வச்சுக்கோ இதுல. அப்புறம் வந்து நியூக்ளிக் ஆசிட் போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேஸ் பேர் என்ன, எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும், எது வந்து என்னென்ன பேஸ் இருக்கு, அதோட பேர் என்ன, அதை பார்த்து வச்சுக்கோ. ஹெட்ரோசோகில் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ற பிரிடின் பார்த்து வச்சுக்கோ, வெரி இம்பார்ட்டன்ட். ரியாக்ஷன் ஆஃப் பிரிடின் கண்டிப்பா கேட்பாங்க. அதே மாதிரி அரோமேட்டிக் கேரக்டர் ஆஃப் பிரோல் தயால் அதை பத்தி கேட்பாங்க, புரியுதா. அதனால இது ஜென்ரலா படிச்சு வச்சுக்கோ. ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரா வரைக்கும் கண்டிப்பா என்ன பண்ண, நீ ஒரு மாலிகுல் கொடுத்தா உனக்கு எத்தனை ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா கேட்கறான்னு ஐடியா தெரிஞ்சிருக்கணும். அது படி வெரி சிம்பிள். ஓகே, அது வந்து பேசிக் படிச்சிருக்கணும். அப்ப எத்தனை ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா கேட்பாங்க உனக்கு கிளியர் தெரிஞ்சிருக்கும். ஐஆர் ஸ்பெக்ட்ரா எடுத்து என்ன பண்ணும், யூ ஹேவ் டு ஸ்டடி அபௌட் வாட் தி சர்ச்சிங் ஃப்ரீக்வென்சி ஆஃப் தி வேரியஸ் ஃபங்க்ஷனல் குரூப், அதை படிச்சிருக்கணும். வேரியஸ் ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ ஆசிட் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டிகைடுக்கு என்ன வேல்யூ இருக்கும், கீட்டோனுக்கு என்ன வேல்யூ இருக்கும், அசிடிக் என்ன வேல்யூ இருக்கும், அமைடுக்கு என்ன படிச்சிருக்கணும், புரியுதா. அப்ப இவ்வளவுதான் ஆர்கானிக் பத்திரிக்கை. ஆர்கானிக் பத்திரிக்கை என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஜிஓசி தரவா படிச்சுக்கோ. அப்புறம் அரோமேட்டிசிட்டி பாரு, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பாரு. இந்த 3 லெசன் இருக்குல்ல, இந்த 3 இந்த 4 இந்த 5 இந்த 6 எல்லாமே கம்பைன் இன்டர்லிங்கட், புரியுதா. ரிஏஜென்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, தே கம்பைன் இன்டர்மீடியேட் ரியாக்ஷன் அமங்ஸ்ட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, புரிஞ்சுக்கோ. ரொம்ப அட்வான்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க, ஜாம் லெவல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்காது, ரொம்ப பேசிக்கா தான் கேட்பாங்க. பட் யூ ஹேவ் டு ரீட் எவ்ரிதிங், புரியுதா. நீ சார் இல்ல 10 லெசன் கொடுத்து 8 லெசன் நீ வந்து எல்லாத்தையும் ரீட் பண்ணிருக்கணும். ரீட் பண்ண அப்படின்னா யூ கெட் தி ஐடியா, ரைட். பிகாஸ் வித்தின் 2 hours we can அட்டெண்ட் 100 கொஸ்டின் எழுதணும். டைம் ரொம்ப கம்மி, ரைட்டா இல்லையா. அப்போ வந்து we have to revise much. ஓகே, ரொம்ப நம்ம என்ன பண்ணணும், படிச்சதை தெளிவா ரிவைஸ் பண்ண அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணலாம், உங்களால ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், புரியுதா. உங்ககிட்ட இன்னும் டைம் இருக்கு. ஓகே, நல்லா படிங்க. இன்னும் we have more than 25 days இருக்கு. ஒரு பிளான் பண்ணுங்க. Day 1 Day 2 Day 3 போடுங்க, இல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, எனி ஹெல்ப் எதனா லெசன் எடுக்கணும்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன், ஐ வில் டேக் த லெசன். ஓகே ஓகே, குட் லக் ஃபார் யுவர் எக்ஸாம். கண்டிப்பா உங்களால முடியும். யூ கேன் ட்ரை. ஓகே, யூ கேன் ட்ரை யுவர் பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. உங்களுக்கு எதனா லெசன் எடுக்கணும் சார், எனக்கு வந்து கான்செப்ட் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஷூர் ஐ வில் டேக் as much possible. ஓகே, happy learning, all the best for your exam preparation. Tada, bye bye.